பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் வாலா. இன்று நம்முடைய அமர்வு ஃபிக்ஹ். அல் ஃபிக்ஹ் என்று சொன்னால் புரிந்து கொள்ளுதல், புரிதல், அண்டர்ஸ்டாண்டிங். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு ஹதீஸிலேயே இது மிக தெளிவாக சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை, ஃபிக்ஹுங்கிற வார்த்தை. மை யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹுஹு ஃபித்தீன். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹி தஆலா இந்த ஹதீஸை பதிவு செய்திருக்கிறாங்க. இந்த ஹதீஸுடைய அறிவிப்பாளர் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு. புகாரில 71வது ஹதீஸ். யாருக்கு அல்லாஹ் கைரை, நன்மையை நாடுகிறானோ அவருக்கு மார்க்க அறிவை, புரிதலை, நுட்பமான புரிதலை அல்லாஹ் வழங்குகிறான். இந்த நுட்பமான புரிதல், சரியான புரிதல், சரியான அறிவு, இதுதான் ஃபிக்ஹ். அப்ப மார்க்கத்தில் ஃபிக்ஹ் உண்டு. முதல் விஷயம், ஃபிக்ஹ் என்பது மார்க்க சம்பந்தப்படாத ஒரு துறை அல்ல. மார்க்கத்தை அறிதல் என்பதுதான் ஃபிக்ஹ். அறிதல், புரிதல் அப்படிங்கிறது தான் ஃபிக்ஹுங்கிற வார்த்தையை கொண்டு தெரிந்து கொள்றோம். அது இங்கிலீஷில் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்றாங்க. அது ஒன்றை சரியான முறையில் புரிந்து கொள்வதுதான் ஃபிக்ஹ். அப்போ மார்க்கத்தை சரியாக புரிந்து கொள்கிற அறிவு இருக்குல்ல, அதற்கு பிறகு அதைத்தான் ஃபிக்ஹ் என்று நாம புழக்கத்தில், பேச்சு வழக்கில் நாம மார்க்க ரீதியான புரிதலுக்கு அதை ஃபிக்ஹ் என்று சொல்றோம். ஒருத்தட்ட மார்க்க ரீதியான ஒரு விஷயத்துல சரியான புரிதல் இல்லைன்னு வைங்களேன், அவரை எப்படி சொல்லுவோம்னா, அவருக்கு அந்த விஷயத்துல ஃபிக்ஹ் இல்லை அப்படின்னு சொல்லுவோம். ஃபிக்ஹ்னா அதை சரியாக உள்வாங்கி நுட்பமாக அது விளங்கி கொள்ளக்கூடிய திறன் இல்லைன்னு அர்த்தம். அவருக்கு புரிஞ்சு கொள்ள முடியல அப்படின்னு அர்த்தம். அவர் புரிந்து கொள்ளலை. அப்ப மார்க்கத்தை புரிவது இது. ரெண்டாவது விஷயம், இந்த புரிதல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அடியார்கள்ல ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் கொடுக்கக்கூடிய கைர். அதை அல்லாஹ் தன் நாடியவர்கள் தான் கொடுக்குறான். அதே தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மை யுரிதில்லாஹு பிஹி கைரன். யாருக்கு அல்லாஹ் கைரை நாடுகிறானோ யுஃபக்கிஹுஹு ஃபித்தீன். தீனில், மார்க்கத்தில் ஃபிக்ஹை கொடுப்பான். அப்ப ஃபிக்ஹ் கொடுக்கிறது அல்லாஹ். அதை யாருக்கு கொடுக்கலாம் என்று முடிவு செய்வது அல்லாஹ். அல்லாஹ்வுக்கு இராதா உண்டு. இராதா என்றால் என்ன? நம்ம பேச்சு வழக்கத்தில் இராதா சொல்லுவோம்ல. அவருடைய இராதா என்ன, அவருடைய கேளுங்க, அவருடைய இராதா என்னன்னு கேளுங்கன்னு சொல்லுவோம். என்ன இராதானா என்ன? நாட்டம். அவருடைய விருப்பம் என்ன, அவருடைய நாட்டம் என்ன அப்படின்னு சொல்லுவோம்ல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு இராதா உண்டு. இது அல்லாஹ்வுடைய சிஃபாத்துகள்ல அவனை நாம் ஈமான் கொள்கிற ஒரு அம்சம். அல்லாஹ்வுக்கு இராதா உண்டு, நாட்டம் உண்டு. ஆகவேதான் அல்லாஹ் நாடியதை செய்கிறான், அவன் நாடாததை செய்வதில்லை. அப்ப அல்லாஹ் தஆலாவுடைய இராதாவை நம்ம ஈமான் கொள்றோம். அப்ப அந்த இராதால நாட்டம்ங்கிற ஒண்ணு இருக்கு இல்லையா, அதுல இதுவும் இருக்குது. எதுன்னு கேட்டா, ஃபிக்ஹை யாருக்கு அவனுடைய இராதா அடிப்படையில் அவன் நாடுகிறான் அல்லது நாடாம இருக்கிறான். யாருக்கு ஃபிக்ஹை அல்லாஹ் நாடிட்டானோ அவங்களை பத்தி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கைரன். அவர்களுக்கு கிடைச்சது என்ன கேட்டா கைர், நன்மை. எதுல நன்மை தெரியுமா? தீனுடைய விஷயத்துல அவங்களுக்கு ஃபிக்ஹ் கொடுத்தா நன்மை. அப்ப எவ்வளவோ இராதா, அல்லாஹ்வுடைய நாட்டங்கள் இருக்குது. ஆனா சிலருக்கு மட்டும் அல்லாஹ் தஆலா ஃபிக்ஹை, அத மார்க்க புரிதலை, ஃபித்தீன் யுஃபக்கிஹுஹு ஃபித்தீன், தீனில் அவர்களுக்கு ஃபிக்ஹை வழங்குகிறான். இந்த வழங்குகிற இந்த விஷயத்துல இராதா, அவருடைய நாட்டம் இருந்துச்சுன்னா அந்த குறிப்பிட்ட நபருக்கு, அவர் ஆணா இருக்கலாம் பெண்ணா இருக்கலாம், அவங்க ஃபிக்ஹ் தரப்பட்ட கைரை அடைந்தவர்கள். அப்ப இந்த ஆதாரத்திலிருந்து முதல் விஷயம், மார்க்கத்தில் ஃபிக்ஹ் என்பது உண்டு என்பது தெளிவாயிருது. ரெண்டாவது விஷயம், இந்த ஃபிக்ஹ் என்பது அல்லாஹ்வுடைய ஒரு நிஅமா, ஒரு கைர். எல்லாருக்கும் அந்த ஆசை வேணும்ல, எனக்கு அந்த கைர் கிடைக்கணும்னு ஆசை இருக்கணுமா இருக்காதா? இருக்கணும். ஏன்னா அல்லாஹ் எனக்கு நாடணும். மூன்றாவது விஷயம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இராதா உள்ளவன், அதாவது அவன் நாட்டம் உள்ளவன். அந்த நாட்டம் நமக்கு, அவன் நம்மை நோக்கி நாடினான் என்றால் அது என்ன? அது அப்படி என்றால் அல்லாஹ் நம்மை நேசிக்கிறான்னு அர்த்தம்.
புரியுதா? அல்லாஹ் நேசிக்காத அவன் வெறுக்கக்கூடிய ஒருத்தருக்கு ஃபிக்குல தீன்ல என்னது ஃபிக்கு அறிவை கொடுப்பானா? கொடுக்க மாட்டான். அப்போ ஒருவருக்கு ஃபிக்குகை அல்லாஹ் கொடுக்குறானா அவர் அல்லாஹ்வுடைய நேசத்திற்குரியவர். அவர் அல்லாஹ்வுக்கு அதிக நன்றி செலுத்தணும், நிறைய சுக்குர் பண்ணணும். அப்போதான் அல்லாஹ் தஆலா அதிகமாக அவருக்கு கொடுப்பான். நான்காவது விஷயம், யாருக்கு ஃபிக்கு கிடைக்கலையோ அவர் அல்லாஹ்வோட அதிகமாக கேட்கணும். அல்லாஹ் எனக்கு நாடுவாயாக, ரப்பி ஜித்னி இல்மா, என்னுடைய ரப்பே என்னுடைய இரட்சகனே எனக்கு இல்மை அதிகப்படுத்துவாயாக. இல்மை அதிகப்படுத்துவதுதான் ஃபிக்கு. இல்மு ஒருத்தருக்கு கிடைக்குதுன்னா அது தெளிவாக ஒரு விளங்குற அளவுக்கு அது சரியாக புரிகிற அளவுக்கு கிடைக்கிறதா ஃபிக்கு. இல்முக்கும் ஃபிக்குக்கும் ஒரு முக்கியமான வித்தியாசம். இல்முங்கிறது நீங்கள் ஒன்றை படிப்பீங்க, அதை நீங்கள் உள்வாங்குவீங்க, ஆனால் அதோடு தொடர்புடைய பல விஷயங்கள் உங்களுக்கு இன்னும் புரியாமலே இருக்கும். ஒரு ஹதீஸை படிப்பீங்க, இப்போ நம்ம இந்த ஹதீஸ் மை யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன், இந்த ஹதீஸை படிக்கிறோம். இதே ஹதீஸை நீங்கள் இதற்கு முன்னாடி கேள்விப்பட்டிருப்பீங்க. அல்லாஹ் யாருக்கு நன்மையை நாடுகிறானோ அவருக்கு மார்க்கத்தில் புரிதலை கொடுப்பான் அப்படின்னு ஹதீஸை படிச்சிருப்பீங்க. ஆனால் அந்த ஹதீஸிலிருந்து ஃபிக்கு என்னென்ன கிடைக்குதோ இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். அப்போ அது அல்லாஹ் சிலருக்கு நாடுவான், சிலருக்கு நாட மாட்டான். அப்போ அந்த நாட்டம் நமக்கு அந்த ஹைரை அல்லாஹ் நாடணும், நமக்கு அந்த தீன்ல ஒரு ஹதீஸை விளங்குறதுல கூட நமக்கு ஃபிக்கு கிடைக்கணும். ஏன்னா ஒரு ஃபிக்கு விளங்காத வரைக்கும் அதில் உள்ள சட்டங்கள் தெரியாது, அதில் இருக்கிற ஹிக்மத் தெரியாது, உண்மையா இல்லை, அதில் உள்ள ஞானம் தெரியாது. ஒருத்தர் மனப்பாடம் பண்ணியிருப்பாரு, ஆனால் அவருக்கு அந்த இல்மு தான் இருக்குது. ஒருத்தர் ஹாஃபிஸ், குர்ஆனை மனனம் செய்தவர், அவருக்கு எந்த இல்மு இருக்குன்னா குர்ஆனை மனனம் செய்த அளவுக்கான இல்மு தான் இருக்குது, ஆனால் ஃபிக்கு உள்ளவரா இல்லை. ஏன்னா அவருக்கு விளங்கவே விளங்காது. எவ்வளோ பேர் இருக்கிறாங்களா இல்லையா? இன்னொருத்தர் ஒரு தர்ஜமா படிச்சிருப்பாரு, அவர் அந்த மொழிபெயர்ப்பாளர் என்ன மொழியில அந்த அரபு வாசகத்தை அவர் என்ன விளங்கினாரோ அந்த விளங்கினது தானே அவர் மொழியில சொல்லியிருப்பாரு, தமிழாக்கத்தில் அல்ல ஆங்கிலத்தில். அந்த அந்த குறிப்பிட்ட மனிதனுடைய புரிதலைத்தான் அவர் விளங்குறாரு அங்க. ஆனால் உண்மையிலேயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வார்த்தைகளை கொண்டு அல்லாஹ்வுடைய இந்த வஹியை கொண்டு என்னென்ன இந்த உம்மத்துக்கு விளங்க வைக்கிறதுக்கு ஃபிக்குகை அதில் வைத்திருக்கிறாங்களோ, அல்லாஹ் நாடி இருக்கானோ, அது அல்லாஹ் நாடினா அந்த கயிறு நமக்கு கிடைச்சா மட்டும் தான் கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. ஆகவே மனிதர்கள் எப்பவுமே ரெண்டு வகை. முதலாவது அல்லாஹ்வின் கயிறை தீனில் ஃபிக்குகை பெற்றவர்கள், கயிறை அடைந்தவர்கள். இன்னொரு வகை அந்த கயிறை அடையாதவர்கள். தீனில் ஃபிக்கு அவங்களுக்கு இருக்காது. அவங்க ஹாஃபிதா கூட இருக்கலாம், குர்ஆனை மனப்பாடம் செய்திருக்கலாம், ஹதீஸ்களை மனப்பாடம் பண்ணியிருக்கலாம், ஆனால் அந்த ஃபிக்கு அவங்களுக்கு இல்லைன்னா, அது கிடைக்கலனா அவங்களுக்கு கிடைச்ச கயிறு என்னன்னு கேட்டால் அவங்க ஹிஃப்தில் அந்த கயிறு அடைஞ்சிரு. ஹிஃப்து என்பது வேறு, ஃபிக்கு என்பது வேறு. ஹிஃப்துனா என்ன? மனப்பாடம் செய்கிறது. அல்லாஹ் தஆலா சிலருக்கு ஃபிக்குகை கொடுத்துருப்பான், அந்த வாசகங்களை குர்ஆன் ஆயத்துக்களை ஹதீஸ்களை படிக்கும் போது அவங்க நல்ல ஆழமான. ஆனால் ஹிஃப்து செய்யக்கூடிய கயிறை அல்லாஹ் நாடி இருக்க மாட்டான். எல்லா ஹதீஸ் எல்லா உலமாவும் எல்லாருமே எல்லாத்துலேயும் மனப்பாட சக்தியோடு இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது, வித்தியாசங்கள் இருக்கும். சிலருக்கு அதிக மனன சக்தி அல்லாஹ் கொடுத்துருப்பான், அந்த கயிறு அவங்க கிடைச்சிருக்கும். இன்னும் சிலருக்கு அவ்வளோ இருக்காது, ஆனால் அவங்களுக்கு வேறு வேறு துறைகள்லாம் அவங்களுக்கு நல்ல ஃபிக்குகை கொடுத்துருப்பான். சிலருக்கு குர்ஆனுடைய ஆயாத்துகளுக்கான தப்சீர், அதனுடைய விளக்கம், அதை அடையிறதுல ஃபிக்குகை கொடுத்துருப்பான். ஒரு குர்ஆன் ஆயத்தை சரியாக விளங்குறது, அதே குர்ஆனுடைய ஆயத்தோடு தொடர்புடைய பல ஆயத்துக்களை இணைத்து பார்த்து சரியான கருத்தை விளங்குறது, அந்த ஆயத்தோடு தொடர்புடைய ஹதீஸுகளை அறிந்து வைத்து அதன் அடிப்படை அதை விளங்குறது. இதெல்லாம் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய நியமத். ஆனால் அவருக்கு அந்த குறிப்பிட்ட துறையில் தான் என்ன நிபுணத்துவம் இருக்கும். இன்னொருவருக்கு ஹதீஸில் பெரிய நிபுணத்துவம் இருக்கும். ஹதீஸுடைய அறிவிப்பாளர்கள், ராவிகள், அவர்களை பற்றி விவரங்கள், நல்ல ஞாபக சக்தி இருக்கும். ஒரே ஹதீஸில் பலவிதமான வார்த்தைகளில் எத்தனை அறிவிப்பாளர்கள் அதை மாற்றி மாற்றி அறிவித்திருக்காங்க, எத்தனை வகையான வார்த்தைகள் வந்திருக்குது, அதில் அவருக்கு நிறைய தெரியும். ஒரு ஹதீஸை கேட்ட உடனே அவருக்கு இருக்கிற அனுபவம், அவருக்கு ஆழமான அல்லாஹ் கொடுத்துருக்கிற ஃபிக்குகின் காரணமாக அவர் அந்த ஹதீஸுடைய கருத்துக்களை உள்வாங்கிறதுல அவர் எவ்வளோ ஆழமாக உள்வாங்கிறாரு, அதோடைய தராதரம் என்ன, அது பஈஃபா சஹீஹா,
மிக ஆதாரபூர்வமான ஒன்றா அல்லது பலவீனமானதா அல்லது மௌதுஆவா, அதாவது இட்டுக்கட்டப்பட்ட ஒரு கட்டுக்கதையா, எல்லாமே அவருக்கு விளங்கியிருக்கும். அவர் பெரிய அதில் கல்வி உள்ளவராக இருப்பார். இதில் இப்படி பல வித்தியாசங்கள் இருக்கு. இன்னொருவர் இருக்கிறாரு, அவர் குர்ஆனை ஹதீஸையும் படித்து இந்த ஆதாரங்களை அறிவதோடு அந்த ஆதாரங்களிலிருந்து சட்டம் எடுக்கிற சட்ட அறிவு இருக்கும். அதான் ஃபிக்ஹ் அறிவு. விளங்குவது, அதிலிருந்து சட்டங்கள் எடுக்கிறது, அதை கொண்டு தீர்வு சொல்றது, மக்களுக்கு வழிகாட்டுறது. ஃபிக்ஹ் கொடுக்கப்பட்ட ஒரு ஆலிமை தான் ஃபகீஹ் என்று சொல்லப்படும். நோட் த பாயிண்ட். ஃபிக்ஹை அல்லாஹ் யாருக்கு நாடி உலமா கல்வியாளர்கள் அவர் ஒரு ஃபகீஹ் அப்படின்னு சொல்றாங்களோ அவர் ஃபிக்ஹ் அறிவில் ஆழமுள்ளவர். அவருக்கு ஆதாரங்களை ஒத்து பார்ப்பது, அதில் இருக்கிற சட்டங்களை பிரித்து சொல்வது, இதில் அவர் ஒரு ஃபகீஹாக இருப்பார். ஃபகீஹ் அப்படிங்கிறடைய வார்த்தை ஃபிக்ஹ் கொடுக்கப்பட்டவர், அதாவது புரிதல் நன்கு மார்க்கத்தில் தீனில் ஃபிக்ஹ் உள்ளவர்னு அர்த்தம். தீனில் ஃபிக்ஹ் உள்ளவரை தான் ஃபகீஹ் என்று சொல்லப்படும். இதனுடைய பன்மை தான் ஃபுகஹா. ஃபகீஹுடைய பன்மை வார்த்தை தான் ஃபுகஹா. ஆலிம்ங்கிற வார்த்தையுடைய பன்மை உலமா சொல்றோம் இல்லையா, அல்லது ஆலிமூன். உலமா என்று சொன்னா ஆலிம்கள், கல்வியாளர்கள், அறிஞர்கள். அதே மாதிரி ஃபிக்ஹ் கொடுக்கப்பட்ட ஃபகீஹ், அது போல பல ஃபகீகளை சொல்லும் போது ஃபுகஹா அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் அடிப்படையில் ஃபிக்ஹ் வார்த்தையோடு தொடர்புடைய நம்ம நினைவில் நிறுத்த வேண்டிய விஷயங்கள். அப்போ தீனுடைய ஃபிக்ஹை பற்றி தான் இப்போ நம்ம படிக்கிறோம். தீனுடைய சட்டங்கள் அதுதான் ஃபிக்ஹ். அப்போ ஒருத்தருடைய லைஃப்ல அவர் தீனை அமல் செய்யணும், ஃபாலோ பண்ணணும், அதன்படி நடக்கணும்னா அவருக்கு அதை எப்படி செயல்படுத்தணுங்கிற அறிவு தேவைதானே. அந்த செயல்படுத்துகிற அறிவு இல்லாவிட்டா என்ன செய்வார்? தப்பு தப்பா செய்வார். ஆகவேதான் சட்டத்திட்டங்கள். ஆகவேதான் ஃபிக்ஹுங்கிற வார்த்தையை பொதுவாக தமிழில் மார்க்க சட்டத்திட்டங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக நம்ம மார்க்க புரிதல்னு அந்த குறிப்பிட்ட ஆதாரங்கள், இப்போ ஹதீஸை படிக்கிறோம், மை யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன் அப்படி அந்த இடத்துல சட்டத்திட்டம்னு செய்ய மாட்டாங்க பெரும்பாலும். ஏன்னு கேட்டால் அங்கே மார்க்கத்தில் புரிதலை அல்லாஹ் கொடுத்தால் அதுதான் அங்கே கருத்துங்கிறனால பொதுவாக எல்லா சட்டத்திட்டங்களும் புரிதல் இல்லாமல் வராதுல்ல. ஒருத்தன் மார்க்கத்தை புரிஞ்சுக்கலைன்னா அவனுக்கு எப்படி சட்டத்திட்டத்தை பற்றி அறிவு இருக்கும்? அப்போ அந்த இடத்துல நிறைய சட்டத்திட்டம் சொல்ல மாட்டாங்க, அதனால புரிதல்னு அர்த்தம் பண்ணுவாங்க. ஆனால் பேச்சு வழக்கத்தில் பொதுவாக ஃபிக்ஹ் புத்தகம்னு சொன்னால் மார்க்க சட்டத்திட்ட புத்தகம் அப்படின்னு சொல்கிறது. ஏன்னா மார்க்கத்தை புரிஞ்சு கொள்றதுக்கு இன்னென்ன சட்டங்கள் இருக்குது, மார்க்கத்தில் இது கூடும் இது கூடாது, இதை இப்படித்தான் செய்ய வேண்டும் இப்படி செய்யக்கூடாது இப்படின்னு சட்டங்களை வகுத்து ஆதாரங்களிலிருந்து கடைந்தெடுத்து அதை மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய நூல்களின் மூலமாக வழிகாட்டுவது ஃபிக்ஹ் புத்தகங்கள். இங்க இந்த ஃபிக்ஹ் புத்தகங்களை நம்ம படிக்கும்போது அதோடைய ஆரம்பம் எங்கிருந்து தொடங்கும் அப்படின்னு கேட்டா ஃபிக்ஹுல் இபாதா, இபாதத்துடைய ஃபிக்ஹ். ஃபிக்ஹுல பல வகைகள் இருக்கு. ஃபிக்ஹுல் இபாதா அப்படின்னா இபாதத்துடைய ஃபிக்ஹ்னு சொன்னா நம்முடைய இபாதா அப்படின்னு சொன்னா என்ன உடனே ஞாபகம் வருது? என்ன ஞாபகம் வருது? தொழுகை. தொழுகையிலிருந்து ஆரம்பிப்பாங்க. ஆனால் தொழுகைக்கு எங்க எதுல இருந்து அதை ஆரம்பிக்கணும்? உது, தூய்மை. ஆகவே என்ன செய்வாங்கன்னா உலமா உசுன்னா ஃபிக்ஹ் அறிஞர்கள், சுன்னாவுடைய அறிஞர்கள் புத்தகங்களை ஃபிக்ஹ் நூல்களை எழுதும்போது அவங்க முதலில் கொண்டு வருகிற பாடம் மார்க்க சட்டத்திட்டங்களை வாழ்க்கையில் ஒருத்தர் கொண்டு வரும்போது முதல்ல அவர் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய இபாதத்தான முதல்ல அடிப்படையான விஷயம். ஏன்னா கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ்னு ஒருத்தர் சொல்லி முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லி ஈமான் கொண்ட பிறகு அவருக்கு கடமையாவது எது? தொழுகை. அந்த தொழுகையை ஒருத்தர் தொழ வேண்டும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி அவர் தூய்மை இல்லாமல் தொழ முடியாது. அப்போ அந்த தூய்மை தான் முதல்ல அதற்கான திறவுகோல். இப்போ தூய்மைனா என்னன்னு தெரியணும். அத்தஹாரா, அந்த தஹாரத்துனா என்ன, அந்த தூய்மை தஹாரத்துக்கு எதிரான விஷயங்கள் என்ன, தூய்மை செய்வது எதிலிருந்து செய்வது? தண்ணீர் வேண்டும், தண்ணீர் இல்லைன்னா என்ன செய்வது? மண் வேண்டும். அதாவது தூய்மைக்கான வழிமுறை
அசுத்தத்தை நம்மிடமிருந்து நீக்குவதற்கான வழிமுறை. ஏன்னா நீக்காமல் தொழ முடியாது. அசுத்தங்கள்லாம் என்ன அப்படின்னா அப்போ அதுல சட்டம் சொல்லுவாங்க. இப்போ அதான் ஃபிக்ஹ். அசுத்தங்கள் 2 வகை. அதுல பெரிய அசுத்தம் இருக்கிறது, சிறிய அசுத்தம் இருக்கிறது. பெருந்துடக்கு, சிறுந்துடக்கு அப்படின்னு சொல்றோம். அப்ப பெருந்துடக்குனா என்ன? ஒரு மனிதனுடைய உடம்புல அவருக்கு ஏற்படுற பெருந்துடக்கு, ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ என்ன, அவங்களுடைய இச்சை நீர் வெளி, அதாவது அவர்களுக்கு இந்திரியம் வெளியாகுவது, அல்லது கணவன் மனைவி சேர்க்கை நடைபெறுவது, இதன் மூலமாக அல்லது ஒரு பெண்ணுக்கு மாதவிடாய் ஏற்படுவது, இது எல்லாமே பெருந்துடக்கு. சிறுதுடக்குனா என்ன? அதை பிரித்து விளக்கிடுவாங்க. சிறுதுடக்குனா ஒருத்தர் வுது இல்லாத நிலையில் இருப்பது, அதாவது அவர் மலஞ்சலம் கழித்தார், அல்லது அவருடைய உடம்பிலிருந்து காற்று பிரிந்தது, அல்லது ஆழ்ந்த நித்திரை, நல்லா தூங்கிட்டாரு, அப்படிப்பட்டதெல்லாம் ஒருவரை சிறு துடக்கு, சிறு அசுத்தத்தில் இருக்கார். அதாவது அவர் இப்ப தொழ முடியாது. அவர் தொழுகைக்கு நிக்கணும் அப்படின்னா அவர் அதுக்கு முன்னாடி அந்த சிறு துடக்கை, அசுத்தத்தை நீக்க வேண்டும், தன்னுடைய இருந்து நீக்கணும். அப்ப அவர் வுது செய்யணும். இது அடிப்படை. அப்ப இந்த சட்டங்கள் எல்லாவற்றையும் தஹாரா அப்படிங்கிற பாடத்துக்குள்ளதான் நம்முடைய உலமா கொண்டு வராங்க. நம்முடைய உலமானா நம்முடைய சலப் ஆரம்ப காலத்திலிருந்து இப்படித்தான் பாடங்களை கொண்டு வந்திருக்காங்க. இதை பியூட்டிஃபுல்லா நீங்க எங்க தெரியுமா பார்க்கலாம்? முஹத்திஸூன், நம்முடைய முஹத்திஸ்கள், ஹதீஸ் துறை அறிஞர்கள், அவர்களே தீனுடைய ஃபிக்ஹுல் இபாதத்திலிருந்து தான் என்ன இபாதத்துகள், வணக்க வழிபாடுகள் பற்றிய புரிதல், அவருடைய சட்டதிட்டங்களுடைய ஃபிக்ஹ், இந்த ஃபிக்ஹை முதலில் மக்களுக்கு கொடுப்பதுதான் கல்வியை கற்றுக் கொடுக்கிற வழிமுறை அப்படிங்கிறத அவங்க விளங்கியிருந்தாங்க. அதனால தான் புகாரி எடுத்து பாருங்க, முதலில் கிதாபுல் வஹி இருக்கும். என்ன? வஹி சம்பந்தப்பட்ட பாடம். இமாம் புகாரி முதல்ல இன்னமல் அமாலு பின்னியாத், செயல்கள் எல்லாம் எண்ணங்களை பொறுத்து, நியத்துகளை பொறுத்து அமைகின்றன அப்படிங்கிற ஹதீஸை கொடுத்த பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அல்லாஹ் தஆலா வஹியை எப்படி இறக்கினா, ஹிரா குகையில என்ன நடந்தது, குர்ஆன் முதலாக ஜிப்ரீல் ஓதி காட்டியது எப்போது, அதை பற்றி ஆதாரம் என்ன, ஆயிஷா ரலியல்லாஹுடைய ரிவாயா, அவங்களுடைய அறிவிப்பு, அதற்கு ரசூலுல்லாஹ்வுக்கு எப்படியெல்லாம் வஹி வரக்கூடியதாக இருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையான பனி குளிர்காலத்தில் கூட அவங்களுக்கு வஹி வந்தால் வேத்து கொட்டும். இந்த செய்தி இப்படி பார்த்தீங்கன்னா வஹியை பற்றிய செய்தி, அதான் கிதாபுல் வஹி, முதல் கிதாப் புகாரி. அதற்கு அடுத்து அப்படி நீங்க பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து பாடங்கள் எப்படி போகும்னா, அப்புறம் கிதாபுல் இல்மு இதெல்லாம் கொண்டு வராங்க. சரியா? இதை கொண்டு வந்துட்டு அடுத்து முதல்ல தஹாரத், தூய்மை பற்றிய சட்டங்கள், தொழுகை பற்றிய சட்டங்கள், அதில் அதான், பாங்கு, இந்த மாதிரி பல விஷயங்களை தொகுத்து ஆரம்பத்தில் இந்த விஷயங்களை தான் முதல்ல கொடுத்துருப்பாங்க. இமாம் முஸ்லீம் ரஹிமஹுல்லா அவங்களுடைய கிதாப் எடுத்து கிதாபுல் ஈமான், அதுதான் முதல் பாடம். ஏன்னா ஃபிக்ஹுல முதல்ல அல்லாஹ்வை பற்றி அறிகிறது, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்வை அறிகிறது. அப்போ அது சம்பந்தம் ஈமான், நம்முடைய நம்பிக்கைகள் சம்பந்தப்பட்ட ஆதாரங்கள் உள்ள ஹதீஸ்களை எல்லாம் தொகுத்து இமாம் முஸ்லீம் ரஹிமஹுல்லா அதை முதல்ல கொடுத்துருப்பாங்க. பிறகு அடுத்து ஒரு முஸ்லீமுடைய கடமை என்ன, லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு அடுத்து தொழுகை, அப்போ அது சம்பந்தமான ஆதாரங்கள், அப்போ தூய்மை, இந்த சட்டங்கள் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிடும். அப்போ ஹதீஸ்களை தொகுத்து வரிசைப்படுத்தி மக்களுக்கு முன்வைக்கும் போது கூட இந்த ஃபிக்ஹை கடைபிடித்தார்கள். இந்த புரிதலை, அதாவது எது மக்களுக்கு எது முதல்ல தேவை அதை தான் முதல்ல சாப்பிடணும். அப்ப ஃபிக்ஹுல் இபாதா அப்படிங்கிறது முதல் தேவை. அந்த இபாதத் செயல்ல வர்றது இல்லையா, அதுக்கு முன்னாடி ஃபிக்ஹுல் அக்பர், அல் ஃபிக்ஹுல் அக்பர் சொன்னா மிகப்பெரிய ஃபிக்ஹா இருக்கக்கூடியது ஈமான், அதான் ஷஹாதா, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் பத்தி அகீதாவுடைய கல்வி, அதான் அல் ஃபிக்ஹுல் அக்பர், மிகப்பெரிய ஃபிக்ஹ், மிகப்பெரிய மார்க்க சட்டம், அதான் தௌஹீத், அதுதான் ஷிர்கை பற்றி, குஃப்ரை பற்றி, நிஃபாக்கை பற்றி படிச்சுக்கிறது. அதான் அதனால தான் பாருங்க, நம்ம முதல்ல அகீதா பாடத்தை முதல்ல படித்தோம், ஒரு ஆரம்பம், லா இலாஹ இல்லல்லாஹ் பற்றி படித்தோம். நம்ம அடுத்து ஃபிக்ஹுல அந்த ஒருத்தர் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிட்டாரு, அடுத்து என்ன செய்யணும், அவர் தொழணும், அவர் தொழுக கடமையாயிருது. அப்போ எப்படிங்க தொழுகிறது? இல்லைங்க, தொழுகிறது பார்க்குறீங்கள, கையில் தூக்குறாங்கல்ல, நிற்கிறாங்கல்ல, கட்டுறாங்கல்ல, அவ்வளோதான் போக, அப்படி அவ்வளோதாங்க தொழுதுட்டீங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அதுக்கு ஃபிக்ஹ் இருக்குது. நீங்கள் கண்ணால் பார்க்குறத வச்சு நீங்கள் முடிவு பண்ணக்கூடாது. நீங்கள் அதுக்கு முன்னாடி தயாராகணும். முதல்ல தொழுகைன்னா அதுக்கு நேரம் இருக்கிறது, திசை இருக்கிறது,
தொழுகைக்கு முன்பு தயாராகுவதில் தூய்மை இருக்கிறது, அந்த சட்டங்கள் தெரியணும். நீங்கள் தண்ணீரில் ஒது செய்யணும், அந்த தண்ணீருக்கு சட்டம் இருக்குது, அது சுத்தமான தண்ணீரா அசுத்தமான தண்ணீராங்கிறது அறியணும். இதெல்லாம் என்ன? ஃபிக்குல் இபாதா. அப்போ தூய்மை பற்றிய சட்டங்களை படித்துக்கொள்வது, அதற்கு பிறகு தொழுகை பற்றிய சட்டங்களை படித்துக்கொள்வது, அதில் நிறைய உள்பிரிவுகள் இருக்குது, பிரான்ச்சஸ், நிறைய விஷயங்கள் இருக்குது. தொழுகைனா எத்தனை பேருக்கு அப்பப்போ ஏதாவது ஒரு விஷயத்தில் சந்தேகம் வருது இல்லையா நமக்கு? இது எப்படி, இதில் இந்த மாதிரி ரக்காயத்தில் எப்படி எனக்கு குழப்பமாக இருக்குது, சஃபரில் நான் என்ன, எனக்கு இப்போ ஜம்மு பண்ணலாமா வேணாமா, அல்லது கசரு பண்ணலாமா வேணாமா, இப்படி எவ்வளோ விஷயங்கள். இதைத்தான் உலமாவோட நம்ம கேட்கணும். அவங்க ஆதாரங்களை கொண்டு ஆய்வு செய்து அதன் அடிப்படையில் நமக்கு ஃபத்வா கொடுப்பாங்க. அல்லாஹ்வோட மார்க்கத்தில் இதுதான் சட்டம் அப்படின்னு. அதில் உலமாக்கள் மத்தியில் சில கருத்துருபாடு வரும். அந்த கருத்துருபாடுகள் கூட ஆதாரங்களை அணுகிறதுல வரும். அதான் ஆதாரங்களை அணுகுதல் புரிதல். ஏன் புரிதல்ல வருது அப்படின்னா அங்கே விஷயம் இருக்கு. உதாரணத்துக்கு ஒரு ஃபிக்கு எடுத்துக்கொள்ளுங்க. ஒருத்தருடைய உது முறிவது பற்றிய சட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, ஒரு பெண்ணை தொட்டுட்டோம் அப்படின்னா உது முறியுமா அப்படி ஒரு கேள்வி. உலமாக்கள் ஒரு சாரார் முறியும், அவங்க மேல் கைப்பட்டுட்டாவே உது முறிஞ்சிரும் அப்படின்னாங்க. இன்னொரு சாரார் இல்லை அதனால உது முறியாது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இதில் எப்படி புரிஞ்சுக்கிறது? உது முறியுமா முடியாது? சரி, ரெண்டு பேருக்கு ஆதாரம் இருக்குது. அப்படியே ஆதாரம் இருக்குதா? அதனால தான் உலமா சில விஷயங்கள் இப்படி கருத்து வேறுபாடு, மசாயில்கள் சட்டங்கள், இந்த ஃபிக்கு சட்டங்களை கருத்து வேறுபாடு கொள்வதற்கு காரணம் என்னன்னு கேட்டால், ஆதாரங்களில் ரெண்டு விதமான அர்த்தத்துக்கு இடம்பாடு இருக்கும். தெர் இஸ் எ ஸ்பேஸ் இருக்கு. சரி, ஒருத்தர் சொல்றாரு உது முறிஞ்சிருச்சு, உங்களுக்கு நீங்கள் திரும்ப உது செய்யணும், தொட்டுட்டீங்களா, கைப்பற்றுச்சா, அவ்வளோதான் உது முறிஞ்சிருச்சு. இன்னொருத்தர் இல்லை அதனால எல்லாம் உது முறியாது, ஒரு பெண்ணோடு நீங்கள் சேர்ந்தீங்க, கணவன் மனைவி சேர்ந்ததில் மட்டும்தான் உது முறியும், ஏன்னா அப்போ நீங்கள் குளிப்பே கடமையாயிருது, அது அப்போ தான் உது முறியும் அப்படிங்கிறாரு. அப்போ இவருக்கு சரி ரெண்டு பேரும் ஆதாரங்கள் வைக்கிறாங்க. ஆமாம், இதை பார்த்தா இந்த மாதிரி புரியுது, அதை பார்த்தா ஆமாம் அந்த மாதிரி புரியுது. அப்போ இதில் எந்த கருத்து சரியானது அப்படிங்கிறத அந்த ஆதாரங்களை அணுகுகிற முறை இருக்குல்ல, ஆதாரங்களை எதை எப்படி எடுத்துக்கணும், அதில் எடுக்கப்படுகிற ஆதாரங்கள் வலுவான ஆதாரங்களா அல்ல பலவீனமான ஆதாரங்களா அல்ல புரிதல்ல பிரச்சனையா அப்படின்னு. அப்போ தொட்டா உது முறிஞ்சிரும் அப்படின்னு சட்டம் சொல்றவங்க அதுக்கு ஆதாரத்தை வச்சாங்க. ஏன்னா குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்றான், நீங்கள் பெண்களை தீண்டினால் அப்படின்னு சொல்றான், தீண்டினா உங்களுக்கு நீங்கள் உங்களை தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்கள் சொல்கிறான் அப்படின்னு ஒரு ஆதாரத்தை. அதானே தீண்டுறதுங்கிறது மஸ், அது அல்லாஹ் தஆலா பயன்படுத்துறது மஸ்ன்னு சொன்னால் தீண்டுறது, தொட்டா இப்படி தொட்டா அதுக்கு மஸ்ஸு தான். அப்போ இது தீண்டுறதுன்னு அல்லாஹ் சொல்கிறானே, அப்போ உது முறிஞ்சிருது, அப்போ உங்களை நீங்கள் தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்கன்னு அல்லாஹ் சட்டம் சொல்லியிருக்கானே. அப்போ அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி தீண்டினா அந்த மஸ் அப்படி நடந்துருச்சு, இப்படி தொட்டுட்டோம் நடந்துருச்சுன்னா அது எப்படி ஒரு விரலை கொண்டு தொட்டாலும் சரி, கையை கொண்டு முழுக்க பிடிச்சு தொட்டாலும் சரி, ஆக மட்டும் கை பற்றுச்சு அப்படின்னா ஒரு ஆண் உது முறிந்து விட்டதுன்னு அர்த்தமாயிருது. அது இதை மறுக்கக்கூடியவர் வேறு ஆதாரத்தை வைக்கிறார். இல்லை நீங்க அதை தவறா புரிஞ்சு, உங்களுக்கு அதுல ஃபிக்குல வந்திருக்கிற பிரச்சனை, புரிதல்ல வந்திருக்கிற பிரச்சனை. அந்த தீண்டுதல்னு அல்லாஹ் அங்க குறிப்பிடுவது உடல் உறவைத்தான் குறிக்கும், அது யதார்த்தமா கைப்படுவதை குறிக்காது அப்படிங்கிறார் அவர். சரி, உங்களுக்கு என்ன ஆதாரம்? அதை நீங்க சொல்றதுக்கு அளவுகோல் இப்படி ஒரு வரையறை செய்றீங்களே, அதுக்கு என்னங்க ஆதாரம்? அவர் சொல்றாரு பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரியில் ஒரு செய்தி இருக்குது, இரவுல எழுந்து தொழுவாங்க, தொழும்போது ரசூலுல்லாஹுடைய வீடு ரொம்ப குறுகிய வீடு, அறை ரொம்ப குறுகியது. அப்போ அவங்க தொழுகிற இடம் குறுகியதா இருந்தனால குறுக்கே தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா படுக்க வேண்டியவங்களா இருந்திருந்தாங்க. ரசூலுல்லாஹ் தொழுவாங்க, கியாமில் நின்றுருப்பாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு குறுக்கே கால் நீட்டி படுத்திருப்பாங்க. அவங்களுடைய கால் இடையில குறுக்கே நீட்டப்பட்டு இருக்கும், ஏன்னா இடைவெளி அவ்வளோதான், அப்படிதான் நின்று தொழ வேண்டிய அளவுக்கு தான் அவங்களுடைய அறையுடைய நிலை இருந்துச்சு. இப்போ ரசூலுல்லாஹ் கியாமில் நீண்ட நேரம் நிற்பாங்க, ஓதுவாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு காலை நீட்டி இருப்பாங்க, அவங்க தூங்கிட்டு இருப்பாங்க, ரசூலுல்லாஹ் தொழுதுட்டு இருப்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ருக்கு போயிட்டு சுஜூதுக்கு போகிற நேரம் வரும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி குனியருக்கு முன்னாடி ஆயிஷாவுடைய காலை குத்துவாங்க. இப்படி காலை குத்துனோடனே அந்த தீன்றதை தெரிஞ்ச உடனே ரசூலுல்லாஹ் சுஜூதுக்கு போறாங்கன்னு ஆயிஷா விளங்கிக்குவாங்க, காலை அப்படி மடக்கிக்குவாங்க. மடக்கணுடனே அதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் சுஜூதுக்கு போவாங்க.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சுஜூதில் 2 சுஜூதை முடிச்சு எழுந்து வந்த பிறகு கியாமல நீண்ட நேரம் திரும்ப நிற்பாங்க. அப்போ ஆயிஷா தூங்கிட்டு இருந்தவங்க அப்படியே காலை நீட்டிக்குவாங்க. அப்போ ஒருத்தருடைய உது முறிஞ்சிரும் அப்படின்னு இருந்திருந்தா ரசூல்லா தொழுகையிலே ஆயிஷாவை தீண்டி இருக்கிறாங்களே, நீங்க சொல்றபடி தீண்டல்ங்கிறது தொட்டாலே தீண்டினா உது முறிஞ்சிருந்தா இப்போ ரசூல்லாவுடைய தொழுகை பாத்தில் ஆயிரும்னே, முடிஞ்சிருக்கணுமே. ரசூல்லா தொழுகை கண்டினியூ பண்ணியிருக்காங்களே, அடுத்த ரக்காய் திரும்ப வந்து நின்றுருக்கிறாங்களே. அப்போ இது வந்து மஸ் தொடுதல் என்பது இங்க ஃபிக்குல வந்திருக்கிற பிரச்சனை, புரிதல்ல வந்திருக்கிற பிரச்சனை. அவை சட்டம் அப்படி எடுக்கப்படாது. நீங்க அதுல அந்த மொழி ரீதியா குர்ஆன்ல மஸ்ஸுன் தீண்டல் அல்லாஹ் சொல்லி இருக்கிறத நீங்க தொடுவதாக மட்டும் கருதுறீங்க. ஆனா அந்த தொடுதல் என்பது அல்லாஹ் அங்க சொல்றது உடலுறவை தான் குறிக்கும். பெண்களை நீங்கள் தீண்டல, உங்க மனைவிகளை நீங்க தீண்டிடுறீங்கன்னா அப்போ உண்மையிலே அவங்கள்ட்ட நீங்க சேர்ந்தீங்கன்னா நீங்க குளிப்பு கடமையாயிருவீங்க. ஆகவே நீங்க உங்களை தூய்மைப்படுத்தி தான் ஆகணும் அப்படின்னு தான் அல்லாஹ் அங்கே சொல்கிறான். நீங்கள் இப்படி தொட்டுட்டாலே உங்களுடைய ஒது முறிஞ்சிரும் அப்படிங்கிற கருத்து அது அல்ல. ஏன்னா ரசூல்லா தொட்டாங்க, தொழுகையை தான் தொடர்றாங்களே அப்படின்னு அவர் இன்னொரு விளக்கம் சொல்கிறார். அப்போது இது ஆதாரத்தின் அடிப்படையில் அந்த கருத்தை ரத்து செய்யுது. அப்போது இந்த கருத்தை ரத்து செய்யும்போது புரிதல் தெளிவுபடுத்தப்படுது. இந்த ஆதாரம் கிடைக்காத வரைக்கும் அவருடைய கருத்து வலுவானது. ஏன் நம்முடைய இமாம்களுக்கு மத்தியில் மதுஹப் இமாம்கள், இமாம் அபு ஹனீஃபா, இமாம் ஷாஃபிஈ, இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல், இமாம் மாலிக் ரஹிமஹுமுல்லாஹ், இன்னும் நிறைய இம்மா நம்முடைய இமாம்கள், அவங்கள்ட்ட வந்து கருத்து வேறுபாடுகள் ஆதாரங்களை அடைவதில் வந்திருக்குது. இந்த ஹதீஸை அடையாத ஒரு ஆலிம் இமாம்கள்ல உள்ளவங்க அவங்க வந்து இந்த ஹதீஸ் அவங்களுக்கு கிடைக்காத பட்சத்தில் அவங்களுக்கு வேறு வழி இல்லை. அவங்க வந்து அந்த ஆயத்துடைய மஸ்ங்கிற வார்த்தைக்கு இருக்கிற நேரடி அகராதி பொருள் டிக்ஷனரி மீனிங் படி தொடுதல் தான் அங்கே அர்த்தம். அப்போ தொட்டாலே, தொட்ட பிறகு என்ன நடக்குதுங்கிறதுலாம் அடுத்த கட்டம். ஆனால் தொட்டா ஒது முறிஞ்சிரும், தூய்மை கட்டாயம் ஆயிடும் அப்படிங்கிற அந்த அர்த்தத்தை நேரடி எடுத்தாங்க. ஆனால் ஆதாரங்களை பிறகு இந்த ஆதாரங்களை வேறு வழியில் அடைஞ்சவங்க ரெண்டையும் ஒத்து பார்த்துட்டு ஆமாம் அப்படின்னா அந்த கருத்து சரியானதில்லை. அது வந்து ஃபிக்குல வந்த குறைபாடு, சட்டத்தை விளங்குவதில் வந்து குறைபாடு. ஏன்னா ஆதாரம் அவங்களுக்கு போய் சேரல. ஆகவே உலமாவிடம் கருத்துருபாடுகளை ஃபிக்கு மசாயல்கள் சட்டங்களில் பல விஷயங்களை கருத்துருபாடு வர்றதுக்கான காரணங்கள் இது மிக முக்கியமான காரணம். ஆதாரங்களை அடைவதில் வந்திருக்கிற இடைவெளி அல்லது புரிவதில் வந்திருக்கக்கூடிய சிக்கல், இது ஒரு உதாரணமாக நான் சொல்றேன். அப்போ ஃபிக்குல் இபாதா, இபாதத்துடைய ஃபிக்கு அப்படின்னு சொல்றது இபாதத்துகளை சரியாக விளங்கிக் கொள்ளுது. அதுல எது முதல்ல சொல்லுவாங்க அப்படின்னா அர்கானுல் இஸ்லாம்ல இருக்கக்கூடிய ஷஹாதா லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு அடுத்து இருக்கிற மத்தது. அப்போ ஸலா, ஜகாத், ஸௌம், ஹஜ், தொழுகை, ஜகாத், நோன்பு, ஹஜ், இதுதான் ஃபிக்குல் இபாதால கொண்டு வருவாங்க. சரி, இது ஃபிக்குல் இபாதா. அப்புறம் மற்றது என்னங்க இருக்குது? நிறைய இருக்குது, நிறைய இருக்குது. ஃபிக்குஹு நிக்காஹ் அப்படின்னா என்ன? நிக்காஹுடைய ஃபிக்கு, திருமணம் சட்டதிட்டங்கள் அர்த்தம். அப்போ அதுக்கான ஆதாரங்கள் எல்லாம் தொகுத்து உலமா என்ன செய்வாங்க? விளக்குவாங்க. நிக்காஹை பற்றிய இஸ்லாமிய நிலைப்பாடு என்ன? நிக்காஹ்ங்க மார்க்க எப்படி வரையறை செய்திருக்கு? நிக்காஹ் என்பது ஒரு ஆணுக்கு பெண்ணுக்கும் எப்போது கடமையாகும்? அந்த ஆண் பெண் யாரை திருமணம் செய்ய வேண்டும், யாரை செய்யக்கூடாது? நிக்காஹ் எப்படி செய்யப்படணும்? ஒரு நிக்காஹ் நிறைவேறுவதற்கு, செல்லுபடி ஆகுவதற்கான நிபந்தனைகள் என்னென்ன? உதாரணத்துக்கு பெண்ணுக்கு வலி இருக்கணும். வலி இல்லாமல் ஒரு பெண் திருமணம் செய்து கொள்ள முடியாது. சரி, வலி யாரா இருக்கணும்? ஆதாரங்கள் இருக்கு. ஆண் மட்டும்தான் வலியா இருக்கணும். ஒரு பெண் இன்னொரு பெண்ணுக்கு வலியா இருக்க முடியாது. வலி என்றால் கார்டியன், பாதுகாவலர். அப்போ ஒரு தாய் கூட தன் மகளை தான் ஒரு வழியாக இருந்து நிக்கா செய்து தர முடியாது. தாய் இருக்கிறாரே, தந்தை எங்க? அப்போ தந்தை வழியா இருக்கிறார். இல்லை, தந்தை இறந்துட்டார், வேறு யார் இருக்கிறா? இந்த தந்தைக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்கிறவர். தந்தை ஸ்தானம்ங்கிறது மஹரமான ஸ்தானம். அதாவது அந்த அந்த ஆணும் இந்த பெண்ணும் திருமணம் முடித்துக் கொள்ள முடியாது, இல்லை, ஹராம். அப்போ நிக்காவில் யாரை யாரை
திருமணமே செய்ய முடியாதுன்னு சட்டம் இருக்குதுல்ல, அதான் மஹரம் மஹரம் அல்லாத பற்றி சட்டங்கள். அது அந்த ஃபிக்குக்கு அறிகிறது. மஹரமா நான் மஹரமா? அப்போ மஹரம் அப்படிங்கிறவங்கள யார் வருவா? அப்ப அந்த பெண்ணுக்கு தந்தை ஒரு மஹரம். சரி, அதே மாதிரி மஹரம் அவர் இறந்துட்டார், வேற யார் இருக்கா? அந்த தந்தையோட தந்தை இருக்காரா? அவர் அடுத்த இருக்கிற அதிகாரத்தில் இருக்கிறவர். தந்தைக்கு அடுத்த அதிகாரத்தில் அந்த பெண்ணுடைய தாத்தா இருப்பாங்க. இந்த வலிங்கிற விலாயத் அந்தஸ்து, விலாயத்னா இந்த நெருக்கமாக இருந்து மஹரம்ங்கிற அடிப்படையில் உரிமை பெறக்கூடிய வலி, கார்டியனா இருக்கக்கூடியவருக்கு அந்த விலாயத்துங்கிற பதவி இருக்குது. விலாயத் நெருக்கம். இந்த நெருக்கம்ங்கிற இந்த பதவி முதல்ல ஒரு தந்தைக்கு இருக்குது தன் மகள் மீது மஹரம்ங்கிற அடிப்படையில். ஏன்னா அந்த அந்த தந்தை, அந்த ஆணுடைய பிள்ளை தான் இந்த பெண். அவர்தான் தன் பெண்ணை மனமுடித்து கொடுக்கணும் ஒரு ஆணுக்கு. அவர் இல்லை, அவருடைய தந்தை இருக்காரா? சரி, அவரும் இல்லை, இறந்துட்டார். சரி, அதுக்கு அடுத்தது யாரு? இந்த தந்தை இருக்காரு, இவருடைய அண்ணன் தம்பி யாராவது இருக்கிறாங்களா? இல்லை, அவங்களும் இல்லை. சரி, இவங்களுடைய சகோதரர் இருக்கிறாரா? இப்படி இந்த விலாயத்து இந்த அந்தஸ்து அடுத்தடுத்து அந்த பெண்ணுக்கு யார் அடுத்து விலாயத்தில் வராங்க, வழியாக இருக்கிற அந்தஸ்து உள்ளவங்கன்ட்டு சட்டங்கள் இருக்கு. அப்போ யாருமே இல்லைன்னா ஒரு காதி, இஸ்லாமிய நீதிபதி ஒருத்தர், அவர் தான் விலாயத்தை பெற்றுக்கொள்ள, அந்த பெண் நான் உங்களுக்கு என்னுடைய விலாயத்தை கொடுக்குறேன், நீங்க எனக்கு வழியாக இருன்னு சொல்லணும். பிறகு அந்த அந்த பெண்ணை அவர் மனமுடித்து கொடுக்க அவர் வழியாக இருக்கணும். சட்டங்கள் இருக்கு. இப்ப பாருங்க, இது ஒரு சின்ன வலியை பற்றி ஒரு சட்டம் சொன்னேன். இது ஒரு ஃபிக்ஹ், இது புரிதல், மார்க்க சட்டங்கள். மார்க்க விஷயங்கள் விளையாட்டு இல்லை. நாம எதை படிக்கிறோமோ, நாம எதை கவனத்தில் கொள்றோமோ அது எல்லாமே மார்க்கம் நினச்சிக்கிட்டு நாம் நினச்ச மாதிரி விளங்கி கொள்றது இல்லை. அதில் எவ்வளோ சட்டங்கள் இருக்கும். அந்த சட்டங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நம்ம கேள்விகள் வரும்போது தான் அதுக்குரிய இல்மு உள்ளவங்கள்ட்ட அந்த சட்டத்தை கேட்டு நம்ம வழங்கணும். உலமாவோட கேட்கணும், ஃபத்வா கேட்கணும். கல்வியில் நம்ம தப்பு பண்ணிடுவோம். அப்போது நிக்காஹ்னா ஃபிக்ஹு நிக்காஹ், நிக்காவுடைய ஃபிக்ஹை பொறுத்த வரைக்கும் அதில் நிறைய சட்டங்கள் இருக்குது. ஃபிக்ஹு நிக்காஹ், ஃபிக்ஹு தலாக் இருக்குது. சேர்றதுக்கு நிக்கா பண்ணாங்க, பிரியருக்கு சட்டம் இருக்குது. அப்போ தலாக்கை பற்றிய சட்டத்திட்டம் ஒரு ஆண் பெண்ணுக்கு தெரிஞ்சிருக்கணும், கணவன் மனைவிக்கு தெரிஞ்சிருக்கணும். சரி, பிரிய போகலாம், பிரியன்னு முடிவு எப்படி பிரியுது? இந்த பெண்ணு நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லி கிளம்பி போயிட்டா பிரிஞ்சிருவாங்களா? நான் இன்னும் வரமாட்டேங்க அப்படின்னு சொல்லி போய் உட்காந்துச்சு அந்த அம்மா, பிரிவாது? அது இல்லை. அம்மா வீட்டுக்கு போகிறேன், சரி அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க, அதான் சட்டம். அதில் போயிருக்காங்க, தங்க போயிருக்காங்க, அவ்வளோதான். இல்லை வரவே மாட்டேன்னு சொல்கிறாங்க, ஏன் வர மாட்டாங்க? இல்லை உங்களோட வாழவே மாட்டேன்னு சொல்கிறாங்க, சரி வாழ மாட்டாங்க, ஏன் வாழ மாட்டாங்க? என்ன பிரச்சனை? அப்போ இவரோட வாழ மாட்டேன்னு சொல்றதுக்கு என்ன பிரச்சனை? அது தெளிவுபடுத்தப்படணும். அப்போ அந்த ஆண் என்ன தப்பு செய்தார்? அவர் தன்னுடைய கடமை தவறினார் என்றால் என்ன கடமை தவறினார்? அது தெளிவுபடுத்தப்படணும். அப்போ இதெல்லாம் உட்படுத்தி அங்க தலாக்கை பற்றிய சட்டங்கள் அடுத்தடுத்து வரும். அல்ல, அந்த பெண் குலா கேட்குறாங்க, சரி ஏன் கேட்குறாங்க? பல சட்டங்கள் அதோடு தொடர்புடையது. சரி, அதுல 2 பேருக்கு குழந்தைகள் இருக்குது, அப்போ அதுல சட்டம் என்ன? இதுதான் ஃபிக்ஹ். அப்போ அந்த குழந்தை யாரோடு இருப்பது, எந்த வயது வரைக்கும் அந்த குழந்தை தாயோடு இருக்கும் அல்லது தந்தையோடு இருக்கும், இந்த மாதிரி பல விஷயங்கள். இது ஃபிக்ஹு நிக்காஹ், ஃபிக்ஹு தலாக், ஃபிக்ஹு திஜாரா. திஜாரானா என்ன? என்ன? வியாபாரம். அதுக்கு ஃபிக்ஹ் இருக்கு, சட்டங்கள் இருக்கின்றன. எந்த வியாபாரம் செய்யலாம், அனுமதி இருக்கு, எதற்கெல்லாம் அனுமதி இல்லை, வியாபாரம் எப்படி செய்ய வேண்டும், விற்பனையாளர் என்பவர் யாரு, வாங்குறவர்னா யாரு, விலை சம்பந்தப்பட்ட சட்டங்கள் என்ன, முதலீடு சம்பந்தமான சட்டம் என்ன, அல்ல 2 பேர் ஒன்று சேர்ந்து பார்ட்னர்ஷிப் பண்ணி வியாபாரம் பண்றாங்க, அப்போ அதுக்கு சட்டங்கள் என்ன, அதுல நியாயமான மார்க்கம் சொல்லியிருக்கிற சட்டங்கள் வரம்புகள் என்ன, இப்படி நிறைய விஷயங்கள். அது ஃபிக்ஹு திஜாரா. ஃபிக்ஹுல் ஜிஹாத் இருக்கு. ஜிஹாதுக்கு ஒரு தனி சப்ஜெக்ட். நினைச்சா ஒருத்தன் நான் கத்தி எடுத்து நான் ஒருத்தரை கொல்ல போறேன்னு சொல்லலாம் கிளம்ப முடியாது. அப்படி கிளம்பினா ஹராம், அவன் செய்யறது ஹராம். அவனை தண்டிக்கணும், இஸ்லாமிய ஆட்சியில் பிடிச்சி தண்டிப்பார். அவருக்கு அவனுக்கு அதுக்கெல்லாம் அனுமதி இல்லை. அது ஜிஹாது நீ செய்ய போறேன்னா அதுக்கு சட்டங்கள் இருக்குது. எப்போ செய்யணும், யார் தலைமையின் கீழ் செய்யணும்,
என்ன சூழ்நிலை இருந்தால் செய்யணும், அதோடைய முடிவை எப்படி இருக்கும் அதை பற்றி ஆய்வு செய்யணும். அதுக்கு உலமா சொல்லுவாங்க, இப்போ ஜிஹாத் செய்யலாமா வேண்டாமா, அல்லது ஜிஹாதுங்கிற பேரில் செய்து நம்மை நாமே அழிச்சு கொண்டு போகிறதா சட்டங்கள் இருக்கு. ஃபிக்கு அறிவு இல்லை ஒருத்தன் வழிகட்டு போயிட்டானா அவ்வளோதான். ஃபிக்கு இல்லாதவர்கள் கஸால செய்தாங்கல்ல, அதுதான் ஜிஹாதுங்கிற பேரில் செய்த பிரச்சனை. அதோடைய பாதிப்பு யாருக்கு? முஸ்லிம் உம்மத்துக்கு. எதிரியை தாக்குகிறேன் பேரில் இன்னும் பல மடங்கு அழிவதற்கு ஒருத்தர் ஜிஹாதுங்கிற பேரில் இறங்கினா அது பேர் மார்க்க அனுமதித்தது இல்லை, இது ஜாயிஸ் இல்லை. இது இந்த மாதிரி ஜிஹாத் செய்யறது ஜாயிஸ் இல்லை, இது பேர் ஜிஹாது இல்லை. நாங்கள் உலமா இது நம்மை அழித்துக் கொள்வது. ஒருவன் எதிரியை தாக்குறான் என்றால் தாக்கக்கூடியவனுக்கு அறிவு இருக்க வேண்டும். இதனுடைய விளைவு என்ன, நமக்கு எவ்வளவு சக்தி இருக்கிறது, நம்மிடம் எவ்வளவு ஆயுதம் இருக்கு, நம்ம எவ்வளவு தற்காத்துக் கொள்ள முடியும். தற்காத்துக் கொள்ளவே முடியாதுன்னா அவன் தாக்குதல் இறங்குறது அவனுக்கு இருக்கின்ற பிரச்சனை விட இன்னும் மோசமானதாக மாறும். உண்மைதானே? புரியுதா இல்லையா? அப்போ ஃபிக்குல் ஜிஹாதுங்கிறது ஒரு தனி துறை. அப்போ அதுல உலமா கல்வியாளர்கள் ஆய்வு செய்வாங்க. ஜிஹாத் செய்யற நிலை இருக்குதா, குவத் எவ்வளவு இருக்கிறது, ஆயுத பலம் எவ்வளவு இருக்கிறது, உண்மையிலே எதிரியுடைய பலவீனம் என்ன, நம்முடைய பலம் என்ன, நாம என்ன சூழ்நிலையில் இருக்கிறோம், அது எப்படியெல்லாம் பாதிக்கும், நம்முடைய பெண் பிள்ளைகளை பாதிக்கும், நம்முடைய குழந்தைகளை பாதிக்கும், முதியவர்களை பாதிக்கும், நம்மில் கண்ணியமான ஒரு உலமாக்களை பாதிக்கும், அதை நம்ம எதிர்கொள்ள போவது எப்படி, இதை பற்றி அறிவு இருக்கணும். இந்த அறிவில்லாம உணர்ச்சி வசப்பட்டு அல்லது நானும் முஜாஹித் சொல்லிட்டு கத்திக்கிட்டு ஒருத்தர் நான் ஜிஹாத் செய்ய போறேன்னு சொல்லி இறங்குறது இருக்குது, அவன் ஒரு பெரிய மடையன், அவன் ஒரு பெரிய அபாயகரமானவன், அவன் உம்மத்துக்கு அழிவை கொண்டு வருவான். ஜிஹாத்னாவே என்ன தெரியல அவனுக்கு. அவன் குரான்ல சில ஆயத்துக்கள் அல்லாஹ் தஆலா இறக்கி இருக்கிறான், எதிரிகளை நீங்க கண்ட இடத்தில் கொல்லுங்கள் வெட்டுங்கள் அப்படி அல்லாஹ் சொல்றான். கண்ட இடத்துல கொல்லுங்கள் வெட்டுங்கள், கண்ட இடத்துல கொல்ல போறேன் வெட்ட போறேன். அந்த ஆயத்தை படிச்சுட்டு இப்போ ஒருத்தன் காஃபிர கல்லகட்டத்தை வெட்ட போறேன் கொல்ல போறேன்னு சொல்லிட்டு போனா என்ன சொல்லுவோம் நம்ம? இவன் ஒரு ஜாஹில், இவன் ஒரு மோசமான, இவனை முதல்ல பிடிச்சி சிறையில் அடைங்க, இவன் ஒரு பைத்தியக்காரன், இவன் அல்லாஹ்வுடைய ஆயத்தை விளங்கல. அப்ப என்னன்னா அவனுக்கு ஃபிக்கு இல்லை. ஃபிக்கு இல்லாதவன் அந்த இடத்துல ஒரு ஜாஹிலாக முட்டாளாக என்ன செய்வான்? சுஃபஹா மூடர்களாக அவர்கள் என்ன செய்வார்கள்? மிகப்பெரிய அழிவை கொண்டு வருவார்கள் உம்மத்துக்கு. பல விஷயங்கள் இருக்குது, ஒவ்வொன்றும் சியாசா அரசியல், அதுல ஃபிக்கு இருக்குது. எப்போ முஸ்லீம்கள் அரசியல் இறங்கணும், என்ன சூழ்நிலை இருக்கணும், அதுக்கு எவ்வளோ அவங்களுக்கு சூழ்நிலை சாதகமாக இருக்குது, அவங்க தங்களை நிர்வகிக்கிற அளவுக்கு பவர் உள்ளவங்களா இருக்கிறாங்களா, அல்ல எதிரிகள் நமக்கு ஆப்போசிட் பார்ட்டியா இருக்கிறவங்களுடைய நிலைமை என்ன, இது எல்லாத்தையும் உள்ளடக்கி உலமாவிட கொண்டு போகணும், ஃபகீஹிட்ட கொண்டு போகணும், ஃபுகஹாட்ட கொண்டு போகணும். அவங்க ஆய்வு செய்து அதில் நம்ம என்ன செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாதுன்னு சட்டம் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஃபிக்கு இருக்குது, அல்லாஹ் தஆலா அந்த புரிதலை கொடுத்துருக்கிறான், நமக்கு கொடுக்கல, அதுதான் அங்கே காரணம். அதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், குல் நபியே கேளுங்கள், ஹல் யஸ்தவில் லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன், அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாக முடியுமா என்று கேளுங்கள். சூரா ஜுமர் 39வது சூராவுடைய 28வது ஆயம் அல்லது 29. கல்வி அறிவு உள்ளவர்களும் கல்வி அறிவு இல்லாதவர்களும் சமமாக முடியுமான்னு அல்லாஹ் கேட்கு. நபி இப்படி கேளுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இல்மு உள்ளவர்கள் என்பவர்கள் ஃபிக்கு கொடுக்கப்பட்டவர்கள், அல்லாஹ்வால் அந்த ஹைரை அவர்கள் அடைந்திருக்கிறார்கள். ஆகவே இப்போ இந்த அமர்வுல நாம என்னென்ன விஷயங்களை பார்க்குறோங்கிறத நினைவில் கொள்ளணும். முதல்ல ஃபிக்குங்கிற வார்த்தையிலேருந்து நான் ஆரம்பித்தேன். ஃபிக்குங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? ரெண்டா, இந்த வார்த்தை ரசூலுல்லாவால் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை, குர்ஆனிலும் வந்திருக்குது. சரியா? அப்போ இந்த வார்த்தையின் மூலமாக அல்லாஹ் தஆலா யாருக்கு தீன்ல ஃபிக்குவை கொடுத்தானோ அவர்கள் அல்லாஹ்வால் நன்மை நாடப்பட்டவர்கள்ங்கிற கருத்தை விளங்கணும். அதில் இருக்கிற அந்த ஹதீஸ்லேருந்து கிடைக்கக்கூடிய ஃபாயிதா என்றால் பலன்கள், அதை அறிந்தோம். அதுக்கடுத்து ஃபிக்குகளுடைய வகைகள், ஃபிக்குல் இபாதா என்றால் என்ன, மற்ற ஃபிக்கு சட்டத்திட்டங்கள்னால் பல உதாரணங்கள் நம்ம பார்த்தோம். அதே மாதிரி ஃபிக்கு என்பது குர்ஆனையும் ஹதீஸையும் சரியாக புரிந்து கொள்வது அப்படிங்கிறதுக்கான உதாரணம் பார்த்தோம். ஆதாரங்கள், சில புரிதல்களுக்கு ஒரே மாதிரி ஆதாரங்கள் ரெண்டு விதமான புரிதலுக்கெல்லாம் வழிவகுக்கும்.
அப்போ அந்த இடத்துல அதை சரியாக விளங்க வேண்டிய தேவை இருக்கும். அப்போ வேறு ஆதாரங்களை கொண்டு அதை நம்ம அறிய வேண்டியது இருக்கும். அது புரிதல் அப்படிங்கிறது பார்த்தோம். அதே மாதிரி ஃபிக்ஹ் என்பதில் அது நமக்கு தொடங்குறது எங்கன்னு கேட்டால் ஃபிக்குல் இபாதா தான் தொடங்குது. ஏன்னா அல்லாஹ் நம்ம படைச்சது அவனை இபாத் செய்ய, மற்றதெல்லாம் அப்புறம். ஃபிக்கு நிக்கா அப்புறம், என்ன கல்யாணங்கிறது அப்புறம், வியாபாரங்கிறது அப்புறம், சரியா, ஜிஹாதுங்கிறது அப்புறம், அது எல்லாம் பின்னாடி தான், எல்லாம் அதுக்கு பின்னாடி. எது முன்னாடி இருக்குன்னு கேட்டால் ஃபிக்குல் இபாதா. அதுலேயும் அல் ஃபிக்குல் அக்பருங்கிற அக்கீதாவுடைய கல்வி இந்த இபாதத்துக்கு முன்னாடி, ஏன்னா அது உள்ளம் சம்பந்தப்பட்ட நம்பிக்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள். அப்போ ஃபிக்குல் இபாதாங்கிறது தொழுகையை ஆரம்பிக்கிறதுனா அந்த தொழுகைக்கான சட்டங்கள் தூய்மையிலிருந்து ஆரம்பிக்குது. அப்போ தஹாரத்தை பற்றிய சட்டங்களை அறிய வேண்டும், அதுதான் ஆரம்பம், அதுதான் திறவுகோல். இல்லைன்னா தொழுகை கூட ஏற்கப்படாது. அப்போ தஹாரத்னா என்னங்கிற ஒரு சுருக்கமான அறிமுகம். அப்போ நம்முடைய ஃபிக்குல் இபாதா ஆரம்பிக்கிறது தஹாரத்திலிருந்து ஆரம்பிக்குது. ஆகவே தான் நம்முடைய உலமா உஸ்ஸுன்னா அவங்க கித்தாபுகளை தோக்கும், ஹதீஸ் கித்தாபுகளை தோக்கும் போது கூட இந்த வரிசை கிரமத்தை மக்களுக்கு முன்வைக்கும் விதமாக தான் இந்த தர்த்தீப் என்ன வரிசையான சரியான முறை, அந்த முறையை அவங்க கடைபிடித்தாங்க. ஆகவே தான் உலமா அஇம்மா நம்முடைய இமாம்கள் முஹத்திஸூன்கள், இமாம் புகாரி முஸ்லீம் போன்ற எல்லா இமாம்களும் அவங்க ஒரு பாடத்தை ஆரம்பிக்கும் போதே முதல் பாடம் ஃபிக்குல் ஜிஹாத், கித்தாபுல் ஜிஹாதுன்னு முதல்ல ஜிஹாதை முன்வைக்கல. அது எடுத்தோடனே முதல்ல ஃபிக்கு நிக்கா, பாபுல் நிக்கா, கிதாபுல் நிக்கா அப்படின்னு நிக்காவை முன்னாடி வைக்குது. ஏன்னா அதுக்கெல்லாம் முன்னாடி இருக்குது பல விஷயங்கள் இருக்குது. அப்போ அதையெல்லாம் அந்த தர்த்தீபோட அந்த ஒழுங்கு முறையோடு அவர்கள் மக்களுக்கு கல்வியை கொடுத்தாங்க. அப்போ கல்வியை படிக்கிற வழிமுறை இந்த ஒழுங்குக்கு கட்டுப்பட்டது, இந்த ஒழுங்குக்கு உட்பட்டது. இது சின்ன பிள்ளைங்களுக்கு கூட சொல்லித்தர வேண்டிய கல்வியிலிருந்து நமக்கு ஆரம்பமாகுது. ஏன் ஒரு குழந்தையா இருந்தாலும் தூய்மை பற்றிய சட்டங்கள் அந்த பிள்ளைக்கு சொல்லித்தரணும், அல்லாஹ்னா யாரும் சொல்லித்தரணும், தூய்மையை சொல்லித்தரணும், அப்புறம் தொழுகையும் சொல்லித்தரணும், இப்படி பல விஷயங்கள். ஏன்னா அந்த குழந்தைக்கு முதல்ல நிக்காவ சட்டம் தேவையில்லை, வியாபார சட்டங்கள் தேவையில்லை, தலாக்குலாவுடைய விவரங்கள் தேவையில்லை, ஜிஹாதை பற்றி விவரம் குழந்தைக்கு தேவையா இல்லை. அப்போ ஃபிக்குல் இபாதாங்கிறது ஆமான ஃபிக்கு, எல்லாருக்கும், எல்லா வயதினருக்கும், ஆண்கள் பெண்கள் பெரியவர்கள் சிறியவர்கள் எல்லாரும் படிக்க வேண்டிய கல்வியாக இருக்கு. அதனால தான் அந்த கல்வி இந்த ஃபிக்குக்கு இருக்கிற அந்தஸ்து எப்படி பண்ணால் இது அர்கானுல் இஸ்லாம்ல உள்ளது, இஸ்லாமின் 5 தூண்களில் உள்ளது. முதலாவது ஷஹாதா லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், அதுக்கு அடுத்த 4ம் இந்த ஃபிக்குல் இபாதா தான். ஹஜ் வரைக்கும் உள்ள 4 ஃபிக்குல் இபாதா. அப்ப செல்வம் அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்டால் அந்த கொடுக்கப்பட்ட செல்வம் ஜக்காத் கடமையான நிலை எட்டி விட்டதா அப்படிங்கிற ஃபிக்கு இருக்குல்ல, அந்த சட்டத்தை அறிவு, அந்த அறிவை ஒருத்தர் கற்றுக்கொள்ளணும். எனக்கு ஜக்காத் இப்போ கடமையா இல்லையா? கடமையாயிருச்சு, ஆமாம் அல்லாஹ் இப்படி சொல்லிடுறேன், இதன்படி என்கிட்ட இந்த செல்வம் இருக்குது, இவ்வளோ பவுன் நகை இருக்குது, இவ்வளோ பணம் இருக்குது அப்படின்னா எனக்கு அல்லாஹ்வுடைய சட்டப்படி எனக்கு கடமை. அப்போது அடுத்து நான் என்ன செய்யணும்? யாருக்கு தரணும்? அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறான்? இன்னாருக்கு தரணும். சரி கொடுக்கணும், நான் எப்படி கொடுக்க? என்கிட்ட இருக்கிற செல்வத்தை எல்லாம் எடுத்து வாரி கொடுத்துடணுமா? அல்லது நான் ஏதோ அளவு இருக்குதா? அளவு இருக்குது, அப்போ இவ்வளோ கொடுக்கணும். இப்படி ஒவ்வொரு சட்டங்களையும் அங்கே விளங்குறது இருக்குது. அதான் ஃபிக்கு ஜக்காத், ஜக்காத்துடைய சட்டங்கள். இப்போ இது எல்லாமே சேர்ந்துதான் ஃபிக்கு பாடத்தை பற்றிய ஒரு சுருக்கமான உயிரோட்டம். இதான் ஃபிக்கு பாடத்துடைய உயிரோட்டம். இந்த அடிப்படையில் அடுத்தடுத்து நாம் ஃபிக்கு பாடங்களில் பல சட்டங்களை படித்து அறிந்து கொள்வதுதான் ஷரீஆவை படிப்பது. ஷரியத்துடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டிய சட்டதிட்டங்களை படிப்பது தான் ஃபிக்கு பாடங்களுடைய நோக்கம். சரியா? அப்போ இனி வரும் நேரத்தில் அடுத்தடுத்து நாம் என்ன செய்வோம்னு கேட்டால் இந்த ஃபிக்கு பாடங்களில் முதல்ல தஹாரத்தை பற்றிய சட்டங்கள்லேருந்து நாம் இன்ஷா அல்லாஹ் ஆரம்பிப்போம். அப்புறம் தொழுகை. நமக்கு நேரம் குறைவு எடுத்துக்கொண்டீங்கன்னா மாதத்தில் ஒரே ஒரு வகுப்பு தான் ஃபிக்கு இருக்குது. அப்போ இன்றைக்கி நடக்குதுன்னா அடுத்த மாதம் தான் திரும்ப ஃபிக்கு இருக்குது. ஆகவே நாம் ரொம்ப டீப்பாக ரொம்ப ஒவ்வொன்றையும் நுணுக்கமாக நாம் உள்ளே போகவே முடியாது. இப்போ ஃபிக்கு பாடம்னு சொல்லிட்டு நம்ம நிறைய கேள்விகள் கேட்டிங்கன்னு வைங்க, ஏன்னா நம்ம ஃபிக்கு பாடத்தில் நிறைய கேள்விகளாக வரும். தொழுகை அது இது இது அது முடியாத கேள்விகள் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ இதெல்லாம் நானும் கோர்ஸ் படித்தேன், ஆனால் எனக்கு அதெல்லாம் சொல்லவே இல்லைங்க. அப்படி எங்கே நேரம் இருக்குது? தினமும் உட்காந்துருக்கீங்க, சரியா? அப்போ நம்ம அப்படி கல்வி படிக்கலையே. அப்போ கல்விங்கிறது தேடல், அது அல்லாஹ் நாடுற ஒரு பெரிய கயிறு இல்லையா? அல்லாஹ் கொஞ்ச நேரம் ஒரு 3 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் கயிறை நமக்கு நாடிட்டாலும் அந்த நேரத்துக்கு அந்த அளவுக்கு தான் ஃபிக்குக்கு படிப்போம், சரியா? அதுக்கு பிறகு தேடணும், உலமா என்ன சொல்லியிருக்காங்க, என்னென்ன சட்டங்கள் ஆதாரங்கள், அது தொடர்ச்சியாக தேடிக்கொண்டே இருக்க வேண்டியது. சஹாபா தேடலையா?
ரசூல்லாவிட்ட எப்போல்லாம் போய் உட்கார முடியும், எப்போல்லாம் ரசூல்லாவிட்ட இருந்து ரசூல்லா சொல்கிறத கேட்க முடியும், அது மூலம் மார்க்கத்தை கற்றுக்கொள்ள முடியும். அதான் ஃபிக்குகை கற்றுக்கொண்டாங்க சஹாபா ரலியல்லாஹு அன்ஹு. அப்போ அந்த மாதிரி தேடலோடு படித்துக்கொள்ளணும். ஆக இது ஒரு சின்ன அறிமுகத்திலிருந்து நாம் தூய்மை பற்றி ஒரு சுருக்கமான அறிமுகம், அப்புறம் அடுத்தடுத்து தொழுகை பற்றி சில சில முக்கியமான விஷயங்கள், இப்படி நாம் கொண்டு போவோமே தவிர ரொம்ப ஆழமாக நிறைய விவரங்கள் எல்லா சின்ன சின்ன விஷயங்களை கூட நம்ம உள்ளே கொண்டு வரவே முடியாதுங்கிறத விளங்கிக் கொள்ளணும். இன்ஷா அல்லாஹ் இப்போ நம்ம பேசிய விஷயத்தில் ஏதாவது கேள்விகள் இருந்தால் இன்ஷா அல்லாஹ் கேளுங்க.